Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம Nifty ஆப்ஷன் ரெடி பண்ண போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அடுத்த மணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு ட்ரேட் செட்டை பார்க்கலாம் இப்போ நம்ம. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா March 20 and previous day closing price வந்து 23,124 இருக்கு. நம்ம அத்தம் எடுத்துக்கணும். 2300 call option, then 2300 put option எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல. ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸ்ல ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இங்க சி எடுத்துட்டு பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. இப்போ ரோபோல ஃபீட் பண்ணிக்கணும். இங்கே டேட்டா ஃபீல்டில் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் லாட் சைஸ் 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷனுக்கு லாட் சைஸ் வந்து 100 ஃபிக்ஸ் பண்ணணும் கீழே. இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்தால் புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 30,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்ம ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். செகண்ட் கேண்டில் ஓகே. ஸோ இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 6 பாயிண்ட்ஸ் தான் வரும் நிஃப்டியில். ஸோ மார்க்கெட் ஓப்பன் யூஸ் ஈஸியாக கொடுத்துரும். ஸோ ஓகே, பை என்ட்ரி எடுத்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 24,375 போயிருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 6,500 இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. திரும்ப நம்ம ட்ரேடிங் முடியிறப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 32,000 இருக்கு. அண்ட் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 58,000 இருக்கு. டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 62,075 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். என்ன புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 342 917க்கு. தென் ஸ்கொயர் ஆஃப் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 351.55ல ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு 919க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இருக்கு நம்ம ட்ரேடிங் முடியும் இன்னைக்கு. ஸோ 100 லாட்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 62,075 rupees பண்ணியிருக்கோம். சரி, இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் பெஷூர். தேங்க்யூ.